இவனை இத்தோட ஒழிச்சு கட்டலான்னு பார்த்தா மரத்துல சுத்துற வள்ளி மாதிரி நம்ம காலையே சுத்துறானே. சீக்கிரம் இவனை வெட்டி விடுறான். இவங்களை இந்த அளவுக்கு ஓட விட்டு அந்த பொண்ணு யாரா இருப்பா? பேசாம இவர்கிட்ட கேட்டுருவோமா? வேணாம் சாமி, வாங்கி கட்டிப்போம். என்னங்க யாருங்க அது உங்ககிட்ட இருந்து 20 லட்சம் புடுங்கினது? ஏன் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீ என்ன பண்ண போற? இல்லங்க, எவ்வளவு நெஞ்ச அழுத்தம் இருந்திருந்தா உங்ககிட்ட மல்லு கட்டி காசு வாங்கிட்டு போயிருப்பா. அவ மட்டும் என் கண்ணில் படட்டும், ஒன்னே இல்லைன்னு பண்ணிடுறேன். எல்லாம் உனக்கு தெரிஞ்ச பொண்ணுதான். தெரிஞ்ச பொண்ணா? அதான் அன்னைக்கு அப்பாவுக்கு மாத்திரை டெலிவரி பண்ண வந்தால அவளேதான். ஓ, அந்த பொண்ணா? அன்னைக்கே இங்க வச்சு லெஃப்ட் ரைட்னு வாங்கினா சரியான ஆளுகிட்ட தான் போய் மாட்டிருக்கோம். பொண்ணா அவ? சரியான பஜாரியா இருப்ப போல இருக்கு. அவளை என்ன சும்மாவா விட்டீங்க? விஸ்வா இதுல சம்பந்தப்பட்டதுனால பிரச்சனை வேணும்னு ஒதுங்கிட்டோம். இல்லன்னா நடந்திருக்கிறதே வேற. ஆமா ஆமா, இல்லன்னா அப்படி கிழிச்சு தள்ளி இருப்ப பாரு. எங்க போயிட போறா? இங்கதான் எங்கேயாச்சும் போய் வீடு வீடா டெலிவரி பண்ணிக்கிட்டு இருப்பா. கண்டிப்பா என் கையில மாட்டுவா. அப்ப பாத்துக்கிறேன். அப்ப பாத்துக்கிறேன். வீட்டுல இருக்கிற பொம்பளைங்களே அடிமை மாதிரி நடத்துற இவங்களுக்கு ஒரு பொண்ணு தனியா நின்னு தண்ணி காட்டியிருக்கானா, அவ உண்மையிலேயே சாதாரண பொண்ணு இல்ல, தேவதை. ஆனா இப்பெல்லாம் அந்த தேவதை அடிக்கடி இந்த வீட்டையே சுத்தி சுத்தி வருதே. இதுல ஏதாவது சம்பந்தம் இருக்குமோ? என்ன கணக்கா இருக்கும்? பார்க்கலாம்.